வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் மத்திய கிழக்கு நிலவரங்களுடன் இலங்கை நிலவரங்களும் இணைந்து வருகின்றன. ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் இன்று இலங்கையில் கால்வதிக்கும் பின்னணியில் ஒப்பீட்டு ரீதியில் அவரது பயணத்தை இலங்கை தீவின் மும்மொழி ஊடகங்களுக்குள் மட்டுப்படுத்தி வெளியே அதிகம் பரவ விடாமல் அதனை கிரகணப்படுத்தும் வகையில் மத்திய கிழக்கை மையப்படுத்திய பூகோள அரசியல் கொதிநிலை மாற்றமடைந்துள்ளது. இலங்கை உட்பட உலகெங்கும் வாழும் அமெரிக்க குடிமக்களும் அமெரிக்க மையங்களும் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்ட கையுடன் சிரிய தலைநகர் டமஸ்கஸில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றில் இன்று இலங்கையில் 2019 இடம்பெற்றது போன்ற தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பலியான நிலையில் இலங்கை தீவில் அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் அதிக நடமாடும் அருகங்குடா உட்பட்ட இடங்களுக்கும் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களுக்குரிய பாதுகாப்பிலும் மேலும் தீவிரமான அவதானத்தை செலுத்த வேண்டிய நிலைமை இக்கேடிஆர் அரசாங்கத்துக்கு உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக இனிமேல் இலங்கை தீவு தனக்கு தேவையான எரிபொருளை நைஜீரியாவிலிருந்து இறக்குமதி செய்யலாமா என்பதற்குரிய ஆய்வுகளை தீவிரமாக மேற்கொள்ளும் நிலையில் இன்று காலை ஆசிய பிராந்தியத்தில் மீண்டும் ஒருமுறை எரிபொருள் கடுமையாக விலையேற்றம் கண்டது. இவ்வாறான புதிய நிலவரங்கள் யாவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளும் இலங்கை தீவுக்கு மீண்டும் மீண்டும் கிட்டக்கூடிய அடிகளாக மாறி வருகின்றன. ஏகேடிஆரின் அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது எதிர்வரும் வாரங்களுக்குரிய எரிபொருளை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது என்ற விடயத்தில் ஒரு சிக்கல் உள்ளது. இதனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜகருணா தனது சிரசை இந்த விடயத்தில் உடைத்துக் கொள்கிறார். உள்ளூர் சந்தையில் இப்போதைக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடோ அல்லது தாக்கமோ உருவாகி கொள்ளாது என்ற அபயத்தை அவர் வழங்க தலைப்பட்டாலும் இலங்கையில் ஆங்காங்கே எரிபொருள் விநியோக நிலையங்களுக்கு முன்னால் வரிசைகள் தலையெடுக்க ஆரம்பித்துள்ளன. அமெரிக்கா தன் மீது நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் ஹோர்மூஸ் வளைகுடா மூடப்படும் என ஈரான் சூளுரைத்துள்ளதால் உலகின் எரிபொருள் விநியோகம் மீண்டும் நெருக்கடிக்கு உள்ளாகும் நிலைமைகள் தெரிகின்றன. ஒருவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஹோர்மூஸ் வளைகுடா மூடப்பட்டால் இலங்கை தீவுக்கும் அது எரிபொருள் நிலைமையை சவாலாக்கும் என்பதால் இப்போதே நைஜீரியாவிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் துண்டு போட்டு எரிபொருள் விநியோகத்துக்குரிய உறுதிப்பாடுகளை பெற முயற்சிக்கின்றது. ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையை மூடினால் அது எண்ணெய் வளம் மிக்க பாரசீக வளைகுடா மேற்பார்த்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை இணைக்கும் முக்கியமான விநியோக வழியில் பெரும் தடையை உருவாக்கக்கூடியது என்பது புரிதலுக்குரிய ஒரு விடயம். ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலுள்ள ஹோர்மூஸ் நீரிணை வழியாகத்தான் ஒரு நாளைக்கு சுமார் 20 மில்லியன் பீப்பாய் வரையான மசகு எண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது. அதாவது உலகின் எண்ணெய் நுகர்வில் 20% வகிபாகம் ஹோர்மூஸ் வளைகுடா ஊடாக செல்வதால் ஈரான் இந்த நீரிணையை மூடினால் அது உலகின் எரிபொருள் விநியோகத்தை கடுமையாக அடிக்கக்கூடும். இவ்வாறாக புதிய புதிய பதற்றங்கள் ஏற்படுவதால் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் இலங்கை பயணம் உலக ஊடகங்களில் சற்று ஒப்பீட்டு ரீதியில் கிரகணப்படுத்தலுக்குள்ளாக்கப்படுகிறது. ஏனென்றால் உலக ஊடகங்களை பொறுத்தவரை இலங்கை நிலவரங்களை விட ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் எனப்படும் நள்ளிரவு சுத்தியல் நடவடிக்கைக்கு பின்னரான பரபரப்பான விடயங்களை வழங்கிக் கொள்வதுதான் தமக்கு ஆதாயம் என்பது உலக ஊடகங்களுக்கும் தெரிந்த உண்மை. ஈரான் மீதான அமெரிக்காவின் நள்ளிரவு சுத்தியல் அடியில் அமெரிக்கா டமாரம் அடித்துக் கொள்வது போல ஈரானின் முக்கியமான அணு செறிவூட்டல் நிலையமான போர்தோ உட்பட்ட 3 மையங்களை 14 பங்கபேஸ்டர் குண்டுகள் தகர்த்து கொண்டனவா என்ற விடயத்தில் ஒரு தெளிவான முடிவை பெறுவதில் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கும் குழப்பமாகத்தான் உள்ளது. இந்த விடயத்தில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ஜெனரல்கள் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தமது தாக்குதல்களை பாராட்டி கொண்டாலும் இந்த தாக்குதல்களின் மூலமாக ஈரானில் அணுக்குண்டுகளை உருவாக்கும் வகையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படும் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் பெரும்பகுதி அளிக்கப்பட்டதா இல்லையா என்பதுதான் இப்போது முக்கியமான வினாவாக தொக்கி நிற்கிறது. செயற்கைக்கோள்களில் இருந்து எடுக்கப்பட்ட படங்களில் இந்த 3 அணுசக்தி தளங்களுக்கும் சேதம் ஏற்பட்ட அடையாளங்கள் மற்றும் பங்கபேஸ்டர் குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட பாரிய துவாரங்கள் தெளிவாகவே தெரிகின்றன. இந்த தளங்களின் தரைமட்டத்திற்கு கீழே மிகப்பெரிய சேதம் ஒன்று ஏற்பட்டதாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் குறிப்பிட்டுக் கொண்டாலும் போர்தோ அணுசக்தி நிலையத்தின் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிடுவது முக்கியமான ஒரு விடயம். அத்துடன் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலாக காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை செய்வதற்கு இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டியதில்லை என்றும் பெஞ்சமின் நெத்தன்யாகு தந்திரோபாயமாக குறிப்பிடுகிறார்.
இதற்கும் அப்பால் இஸ்ரேலிடம் மொசாட் மேற்பார்த்த திறமையான உளவுத்துறை கட்டமைப்பு ஒன்று இருப்பதால் ஈரானிடம் ஏற்கனவே இருந்ததாக கருதப்பட்ட 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு என்ன நடந்தது என்பதை விரைவில் வெளிப்படுத்திக் கொள்வோம் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த விடயத்தில் அமெரிக்கா தன் மீதான நள்ளிரவு சுத்தியல் ஆபரேஷனால் தனது இலக்கை அடைந்து கொள்வதா என்பது தொடர்ந்தும் ஐயத்துக்குரிய வினாவாகவே உள்ளது. இப்போது இந்த விடயத்தில் அமெரிக்கா மீதான ஈரானிய பதிலடி குறித்த அதிகாரப்பூர்வ செய்திக்காக உலக ஊடக கண்களும் அவற்றின் காதுகளும் ஈரானிய அதிஉயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை நோக்கி திரும்பியுள்ளது தெரிகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் இதுவரை கமேனி அதிகாரபூர்வமான பதிலை வழங்கிக் கொள்ளவில்லை. இன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து ஈரானுக்குரிய இராணுவ உதவியை கூற தலைப்பட்டாலும் இந்த விடயத்தில் ரஷ்யா அவதானமாக இருப்பது வேறு விடயம். இதனால் ரஷ்யா எதிர்பார்க்கப்பட்டது போல ஈரானுக்கு உதவக்கூடுமா என்பதும் முக்கியமான ஒரு ஐயம். அமெரிக்கா நேற்று தன்னிடமுள்ள B-2 குண்டுவீச்சு விமானங்கள், உளவு விமானங்கள், போர் விமானங்கள், வானில் எரிபொருளை நிரப்பும் டேங்கர் ரக விமானங்கள் உட்பட 125க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு தனது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமரை நடத்தி கொண்டது. B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஃபோர்டோ மற்றும் நடான்ஸில் பங்கபஸ்டர்ஸ் எனப்படும் பாரிய பதுங்குகுழி குண்டுகளை வீசிய அதே சமகாலத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கலங்கள் டொமஹாக் ஏவுகணைகளை இஸ்பகான் தளத்தை நோக்கி ஏவியிருந்தன. இந்த தாக்குதல்களால் எழுந்த பாரிய வெடியோசைகளை நேற்று ஈரான் அவசரமாக கூட்டி ஐநா பாதுகாப்பு பேரவையில் எழுப்பிய தனது சீற்றத்திற்குரிய ஒலியால் மேவிக்கொள்ள முடியவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை தான் ஈரானுடன் போரில் ஈடுபட விரும்பவில்லை என சொல்லிக் கொள்கிறது. ஆனால் தெஹ்ரான் சமாதான வழிக்கு திரும்பாமல் விட்டால் அல்லது தமது தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்க தலைப்பட்டால் மேலும் அந்த நாட்டின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையும் தெளிவாக அமெரிக்க தரப்பால் சொல்லப்படுகின்றது. அத்துடன் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் சாத்தியம் எனவும் அமெரிக்கா குறிப்பிடுகிறது. அதாவது ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகளை தனது ஏவுகணைகளால் தாக்கிக் கொண்டால் ஈரான் இறுதியில் மோசமாக தாக்கப்படும் என்ற அச்சமூட்டல் சார்ந்த விடயம் இது. ஆனால் மறுபுறத்தே அமெரிக்காவின் தாக்குதல்கள் தமது ராஜதந்திர வழிகளை முற்றாக அடைத்து சமாதானத்தை கொன்றுவிட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிடுகிறார். இன்று வெள்ளை மாளிகையில் தனது தேசிய பாதுகாப்பு குழுவை கூட்டிக் கொள்ளும் டொனால்ட் ட்ரம்ப் அதன் பின்னர் நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பயணப்படுகிறார். ஐரோப்பிய தலைவர்கள் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஒரு அச்சநிலையை கொண்டிருப்பது தெரிகின்றது. இதன் அடிப்படையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே நேட்டோவை நோக்கி சுழற்றிய சாட்டைக்கு ஐரோப்பிய தலைவர்கள் உட்பட்ட நேட்டோ தலைவர்கள் சற்று பணிந்திருக்கின்றார்கள். அதனால் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு செலவினத்துக்கு ஒதுக்க நேட்டோவின் உறுப்பு நாடுகள் ஆமாம் சாமி போட்டுள்ளன. நேட்டோ உறுப்பு நாடுகள் 5% பாதுகாப்புக்கு ஒதுக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் கடுமையான நிலைப்பாடு என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். இவ்வாறான உலக நிலவரங்களுக்கு மத்தியில் ஈழத்தமிழர்களின் பெரு உதரப்பலியில் புதிய சாட்சியத்தை 3 சிறார்கள் உட்பட 19 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளை புதிதாக வெளிப்படுத்திய செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழியை பார்வையிடுவது உட்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுடன் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இன்று இலங்கையில் கால்பதிக்கிறார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணிக்கு செல்வதற்கும் அந்த பகுதியை பார்வையிடுவதற்கும் யாழ் மக்களுடன் கலந்துரையாடிக் கொள்வதற்கும் தமது அரசாங்கம் தடைகள் எதனையும் விதிக்காமல் வாய்ப்புகளை வழங்கும் என ஏகேடிஆரின் வெளியுறவு அமைச்சர் சொல்லிக் கொள்கிறார். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் யாழ்ப்பாண பயணத்தை முன்னிறுத்தி வடக்கில் குடிசார் சமூக அமைப்புகள் அவரை சந்தித்து பேச திட்டமிடும் நிலையில் கொழும்பு அதிகார மையத்தின் பொறுப்பு கூறலை கோரி இன்று காலை செம்மணியில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்குரிய அறவழி போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. செம்மணி என்றதுமே நினைவுக்கு வரும் 11 வயது மாணவியான கிருஷாந்தியின் உறவினர்கள் ஏற்றிய அணையா தீபத்துடன் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட 11 வயது மாணவியான கிருஷாந்தி மற்றும் கிருஷாந்தியை தேடிச் சென்ற உறவினர்கள் கொன்று புதைக்கப்பட்ட இந்த இடத்தின் நினைவுடன் அந்த குடும்பத்தில் இன்னமும் எஞ்சியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த அணையா தீபத்தை ஏற்றி கொண்டார்கள். இந்த தீபம் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணத்தின் பின்னணியில் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை அங்கு ஒளிரவுள்ளது. இந்த அணையா விளக்கு போராட்டத்தை சுமந்திர தரப்புத்தான் ஒழுங்குபடுத்தி நடத்துவதான ஒரு தோற்றப்பாடு ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டதால்
இது குடிசார் சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்த போராட்டம் என்ற நிலைமை சற்று பின்னோக்கி நகர்த்தப்பட்டாலும் இப்போது அவர்களின் பரப்புரைகள் காரணமாக அந்த யதார்த்தம் வெளிப்பட்டுள்ளது. இதனால் செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்த வேண்டிய பொறுப்பு இப்போது வடபகுதி தமிழர்களையும் சூழ்ந்துள்ள நிலையில் தமிழர் தரப்பு இந்த போராட்டத்தை பெருவெற்றியடைய செய்து வடக்குக்கு பயணப்படும் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் எதிர்வரும் செப்டம்பரில் ஜெனிவா அரங்கில் இடம்பெறவுள்ள இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்துக்கும் ஒரு பலமான செய்தியை வழங்க வேண்டிய போராட்டமாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதே யதார்த்தம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.